welcome to our Tech YouTube video channel. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸலில் அனதர் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன் Tocol ஃபங்க்ஷன். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் Torow ஃபங்க்ஷனை பற்றி நான் பேசியிருந்தேன். ஸோ Torow ஃபங்க்ஷன் அண்ட் Tocol ஃபங்க்ஷன் இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். Torow ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலமை ரோவாக கன்வெர்ட் பண்ணும். Tocol ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோவை காலமாக கன்வெர்ட் பண்ணும். தென் எல்லாருக்குள்ளேயும் இந்த கொஷின் நீங்கள் ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி நம்மக்கிட்ட தான் ஒரு கிளாசிக் மெத்தடாலஜி இருக்குல்ல. சப்போஸ் ஒரு ரோவில் ஒரு காலமோ இருக்குது, நான் அதை ஜஸ்ட் காப்பி பண்ணி என்னோடய என்டையர் ரோவை காப்பி பண்ணி கண்ட்ரோல் ஆல்ட் வி கொடுத்தேன் அப்படின்னா அதில் என்னோடய ஆப்ஷன்ஸ் டிரான்ஸ்போஸ் இருக்கும். ஸோ நான் டிரான்ஸ்போஸை கிளிக் பண்ணேன்னா என்னால் ஈஸியாக வந்து ரோவை காலமை ரோவாகவும் கன்வெர்ட் பண்ண முடியும். தென் அப்படி ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு எக்ஸிஸ்டிங் மெத்தடாலஜி இருக்குது. ஸோ தென் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் Torow அண்ட் Tocol ஃபங்க்ஷன்? சப்போஸ் நம்ம ஒரு சின்டாக்ஸ் எழுதிட்டுருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சின்டாக்ஸ் எழுதிட்டே இருக்கும், ஒரு கண்டினியூஸ் போயிட்டே இருக்குது. இன்பிட்வீனில் நம்ம வந்து டிரான்ஸ்போஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை இன்சர்ட் பண்ண முடியாது. அந்த சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா Tocol அப்படி இல்லைன்னா ஒரு Torow ஃபங்க்ஷனை இன்சர்ட் பண்ணி நம்மளோட தேவையான காலமை நம்ம வேணுன்ற மாதிரி டிரான்ஸ்போஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட மெயின் பர்பஸ் தான் Tocol அண்ட் Torow ஃபங்க்ஷன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா Tocol ஃபங்க்ஷன். சரி, இதோட பர்பஸ் என்ன? ட்ரான்ஸ்ஃபார்ம் அரே டு சிங்கிள் காலம் அண்ட் ரிட்டன் வேல்யூ. கண்டிப்பாக அது ஒரு சிங்கிள் காலம் வேல்யூவாக தான் இருக்கும். ஸோ இதுதான் அதோட சின்டாக்ஸ். Tocol அரேன்றது நம்ம டேட்டா ரேஞ்ச் அண்ட் இக்னோர். ஸோ ஸ்கேன் பை காலம். நம்ம இங்கே 2 பேராமீட்டரை எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் அரேன்றது நம்மளோட டேட்டா ரேஞ்ச் அண்ட் இக்னோரில் நம்மளுக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. 0 1 2 3 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. செட்டிங், இக்னோர், பிளாங்க்ஸ் அண்ட் எரர். ஸோ அது என்ன நம்ம டீட்டெயிலாக நம்ம எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். தென் அகெயின் ஸ்கேன் பை காலம். ஸ்கேன் அரே பை காலம் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ இந்த 2 பேராமீட்டரும் என்ன செய்யுது அப்படின்றத வித் ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுதான் என்னோட அரே. ஆப்பிள், பனானா, செரி அண்ட் ஐ ஹேவ் ஃபியூ நம்பர்ஸ் ஹியர். ஓகே, நான் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் 1 ஒரு பிளாங்காக ஒரு query எழுதுகிறேன். ஓகே, ஸோ just Tocol and I'm selecting my array. That's it. I'm not giving any remaining 2 parameters, let's say ignore or scan by column. எதுவுமே கொடுக்கல. I'm providing my parameters. That's it. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணுச்சுன்னு பாருங்கள். ஸோ என்னோடய ஃபுல் பேராமீட்டரையும் காலமாக கன்வெர்ட் பண்ணிடுச்சு. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் வித்தவுட் எனி ரெஸ்ட்ரிக்ஷன். ஓகே, இப்போது நம்ம இக்னோர் பிளாங்க்ஸ் அப்படின்ற பேராமீட்டரை பார்க்கலாம். let's say Tocol அரேவை நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பாருங்கள், இக்னோர் அப்படின்றத நம்மளுக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட், if I click 0 keep all the values அப்படின்னா டிஃபால்ட்டாக அது என்ன பண்ணும், 0 தான் எடுத்துக்கிச்சு. நான் எதுவுமே கொடுக்கல. இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டான வேல்யூ 0ன்னு எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா? ஸோ பட் நான் இங்கே என்ன கொடுக்கணும், இக்னோர் பிளாங்க்ஸ். ஸோ Tocol என்னோடய அரே என்னது, இதுதான் என்னோடய அரே, இக்னோர் பிளாங்க். ஸோ நான் இப்போ என்ன செலக்ட் பண்ண போகிறேன், இக்னோர் பிளாங்க்ஸ் 1. ஓகே, என்டர். ஆக்சுவலாக இங்கே பிளாங்க்ஸ் எதுவுமே இல்லை, அதனால் உங்களுக்கு எல்லா டேட்டாவும் காமிக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், 3ன்ற இடத்துல ஒரு பிளாங்க்ஸை க்ரியேட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஆப்பிள், பனானா, செரி. ஸோ 3 இல்லவே இல்லை, அது பிளாங்க்ஸ் தானே. அந்த இடத்துல பிளாங்க் ஸ்பேஸ் வரணும் இல்லை, ஆனால் ஏன் வரல? இங்கே நான் என்ன கொடுத்துருக்கேன், இக்னோர் பிளாங்க்ஸ் இருந்தால் இக்னோர் பண்ணு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். பட் இங்கே நான் எந்த கண்டிஷனுமே கொடுக்கல, ஆனால் இங்கே பாருங்கள் பிளாங்க்ஸ் இருக்கிற இடத்துல 0ன்னு அப்ளை ஆகிடுச்சு. ஓகே, தென் again same. Okay, so again I'm giving Tocol function and this is my array. இப்போ இங்கே என்ன கொடுக்குறேன், இக்னோர் எரர். ஓகே, இக்னோர் எரர். தென் ஐம் க்ளோசிங். இங்கே பாருங்கள், நான் இக்னோர் எரர்னு தான் சொல்லியிருக்கேன், பிளாங்கை இக்னோர் பண்ண சொல்ல. அதனால் இப்போ என்ன ஆகிடுச்சு, எனக்கு
3 இருக்கிற இடத்துல 0 வந்துச்சு பிகாஸ் blank. அது ஆட்டோமேட்டிக்காக blank 0வை கன்சிடர் பண்ணிக்கிச்சு. ஓகே ஃபைன். இங்கே எரரில் இப்போ நான் ஒரு எரர் க்ரியேட் பண்ணுறேன். சே banana divided by cherry ஆர் banana divided by 2. எனக்கு இங்கே ஒரு எரர் வந்துடுச்சு. ஸோ இங்கே எரர் வந்தோடனே பாருங்கள், இங்கே எரர் அப்ளை ஆகுது, இங்கேயும் எரர் அப்ளை ஆகுது. பட் ஆனால் இங்கே எரர் வரவே இல்லை பாருங்கள். ஏன்னா நான் இங்கே என்ன சொல்லியிருக்கேன், இக்னோர் எரர்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஓகே, நவ் மை fourth condition. Tocol, it's Tocol. Okay, this is my array. Now I'm giving both ignore blanks and errors. Let's see what happened. See, it still I'm having, இப்போவும் பாருங்கள் எனக்கு blanksம் இருக்குது எரரும் இருக்குது. பட் ஆனால் இங்கே எதுவுமே வரல. என்ன ரீசன், நான் இங்கே என்ன சொல்லியிருக்கேன், இக்னோர் blanks அண்ட் எரர்ஸ். ஸோ இதுதான் இக்னோர் பராமீட்டரோட பர்பஸ். ஓகே, நவ் சேம் எக்ஸாம்பிள். Tocol அரே சொல்லிவிட்டேன், நம்மளோட டேட்டா ரேஞ்ச் இக்னோர் blanks அண்ட் எரர்ஸ்னே கொடுத்துக்கிறேன். ஓகே, இங்கே பாருங்கள், ஸ்கேன் by column true, scan by row false. ஸோ நீங்கள் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அது என்ன பண்ணுன்னா scan by row is default. இப்போ நான் எதுவுமே இங்கே கொடுக்கல. ஓகே, இங்கே போகிறதுக்கு முன்னாடி நான் இங்கே கொடுக்குறேன். இதில் ஒரு எக்ஸாம்பிள், டிஃபால்ட் எக்ஸாம்பிள். Tocol my array ignore blanks and errors. இங்கே நான் எந்த கண்டிஷனுமே கொடுக்கல என்னோடய தேர்ட் பராமீட்டருக்கு. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் டேக்கிங், என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் டேட்டாவை எப்படி ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் banana சரி ரோ வைஸ் தான் ட்ராவல் ஆகும். இந்த ரோ முடிஞ்சிடுச்சு, தென் அகெயின் கோ டு செகண்ட் ரோ, 1 2 3, தென் கோ டு தேர்ட் ரோ, தென் ஃபோர்த் ரோ. லைக் தேட் டேட்டாவை அது ஆட்டோமேட்டிக்காக அரேஞ்ச் பண்ணிக்கும் டிஃபால்ட்டாக. ஸோ அதுதான் என்ன, பை ரோ. ஸோ Tocol ஃபங்க்ஷன் அண்ட் திஸ் இஸ் மை அரே. இக்னோர் blanks அண்ட் எரர்ஸ் கொடுத்துட்டேன், நான் டிஃபால்ட் கொடுத்துட்டேன், ஃபால்ஸ்னு கொடுத்துட்டேன். ஓகே, மேட்ச் ஆகிடுச்சா? பை காலம் வைஸ் வெர்சா. Tocol array. Now I can ignore blanks and errors. Now if I give true, see what happened. இங்கே பாருங்கள், ஆப்பிள் 147. இப்போ இது எப்படி ட்ராவல் பண்ணணும்னா காலம் வைஸ் ட்ராவல் பண்ணணும். ஃபஸ்ட்டு காலமை கம்ப்ளீட் பண்ணோம், தென் கோ டு செகண்ட் காலம், தென் கோ டு தேர்ட் காலம். லெட்ஸ் see ஆப்பிள் 147, banana 258, cherry 369. ஓகே, ஸோ இதுதான் Tocol ஃபங்க்ஷனோட பர்பஸ். ஸோ நம்ம ஒரு சின்டாக்ஸ் எழுதும்போது 2 ரோவும் சரி 2 காலமும் சரி நம்மளுக்கு என்ன சுச்சுவேஷனில் என்ன மாதிரி வேணும் அப்படின்றத நம்ம சேஞ்ச் பண்ணி நம்ம ஈஸியாக நம்ம சின்டாக்ஸை நம்ம ஒர்க்கை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹேவ் எனி கொஷின்ஸ் ஆர் டவுட்ஸ் எனக்கு பின் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.